இப்போ வந்து தளபதி வந்து அரசியலுக்கு போறாரு, நீங்க வந்து அப்படியே டாக்டரா இருந்து மெல்ல 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 வந்து நடிகரா வர்றீங்க, அப்படித்தானே? இப்ப தளபதி இடத்தை நிரப்புன்னு நினைக்கிறேன். தளபதி இடத்தை நிரப்பு தண்ணி ஊத்தி என்ன இடத்துல மான ஆரம்பிச்சிருவாரு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? என்னோட லட்சியத்தை நோக்கி நான் போறேம்மா. யார் இடத்த நிரப்பணும்னோ போல. பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு புதிய இடத்த பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பிடிப்பேன். புதிய இடத்த பெரிய லெவல்ல தமிழ்நாட்டுல பிடிப்பீங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லம்மா, ஆந்திரா, கன்னடா, ஏன் நார்த் இந்தியன்ஸ் லெவல்ல கூட நான் பிடிப்பேன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஆனா இதை விட நீங்க என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவ்வளவு போய் சொல்றேன். ரொம்ப நல்லா இல்ல, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. மாத்தோட தொழில கொஞ்சம் முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா வரலாம், நல்ல நிறைய பேசன்ஸ் சம்பாதிக்கலாம். இது தேவையில்லாத விஷயமா தெரியுது. ஏன்னா நடிகன் ஆக கூட நான் சொல்லல. இப்ப நீங்க நடிகன் நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணி ஒண்ணு செய்றீங்களா, அது மாதிரி இருக்காது. அவங்க நிறைய விஷயங்கள் வேலை வாங்குவாங்க, அதெல்லாம் உங்களால தாங்க முடியுமா? அது இன்னொரு உண்மையை சொல்ல வரேம்மா. அதாவது சொல்லுங்க. நான் வந்து பிசியோதெரபி துறையை விடுவேன்னு சொல்லவே இல்லையே. காலையில நடிப்பு, சாயந்தரம் பிசியோதெரபி அப்படி இல்லாம ஆஸ்பத்திரி பிசியோதெரபி நீ கட்ட போறோமா, ஓகேங்களா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜூனியர் ஆஸ்பத்திரி கட்டி ஜூனியர் டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணலாம். டெய்லி நம்மளுக்கு ஷூட்டிங் இருக்க போறது. ஆமா 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 பிசியோதெரபி பண்ணுவீங்க. ஆமா ஆமா. அது ஆங்கர் ராக்கெட் வாட்டர்மெலன், அது என்னன்னு தெரியலையே. ஹாய்ப்பா, என்ன பேசலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ விண்வெளிக்கு இந்தியர் ஒருத்தர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்து வார் இதெல்லாம் பத்தி பேச முடியாது உங்ககிட்ட. நம்ம வந்து இப்போ வந்து யார்கிட்ட பேச போறோம்? வதைச்சான் பாத்தீங்களா, எப்படி வதைய உண்டு. அவருக்கு ஒரு பெரிய பட்டம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க உங்களுடைய பட்டத்தை. நம்ம தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி ஃபீடிங் லைட்டா. சரி, ஓகே. நீங்க ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. அதனால கலாய்க்கிறான் ஐயா அவங்க. சூர்யா வந்து என்னோட சீனை ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு மனசாட்சி எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தீங்க. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி வாட்டர்மெலன் மனசாட்சியே இல்லாம உண்மையை தான் சொல்றான். பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. அவருக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். பிஸ்கெட்டை பிடிச்சிட்டு குரங்கு மாதிரி நிக்கிறான் பாருங்களேன். இவனை யாராவது கொன்றுங்கடா, நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். அந்த புண்ணியம் ஆடுறா. ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நடிச்ச ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நடிச்ச படத்துல நானும் நடிச்சிருக்கேன் சார். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட திரையரங்குகளே அலற பொதுமக்கள் கைத்தட்டோட விசில் அனல் பறக்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? அப்படியே என்ட்ரி இருக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு. அது மாதிரி ஏஸ் படத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான, நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ அது தலைவாண்டு கத்துறது என்னதுக்கு தெரியுமா? பைத்தியக்காரனை கொண்டு வந்து படத்துல நடிக்க வச்சா இப்படிதான் நடக்கும்னு தான். ஏன்னா அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க, பொண்ணுங்க கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தான் சார் என்னை தூக்கி விட. திருப்பி சொல்றேன், தம்பியே என்னை 10 இன்டர்வியூக்கு மேல எடுத்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரும் அதுதான், இந்த பத்திரிகையாளர்களை முதல் புலந்தா சரி. இவங்க தான் சும்மா இருக்கவனை கூட சுரண்டி விட்டு நடிகன் ஆகுற பேர்ல எதோ பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரனையெல்லாம் படத்துல நடிக்க வைக்கிட்டாங்கல்ல. பத்திரிகையாளர்களின் அன்பு, இதனாலதான் நான் வந்து இந்த லெவல் வளர்ந்து வந்தது காரணம் சார். செலிபிரிட்டி ஆயிட்டியோ? செலிபிரிட்டி நீ, செலிபிரிட்டி நீ. என்ன இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்டா. இனி கேட்கும் போதெல்லாம் இந்த மூஞ்சி தானே ஞாபகத்துக்கு வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. காதல் வேற, காதலுங்க, காத தடவர் இருப்பாருங்க. மட்டும் தானடி வண்டா கொடி என் வண்ண கிளியா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? உன்னால காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி. வேலை இல்லாத பட்டதாரி, வெட்டி ஆதாரி. இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்க கூடாது.
இவனுக்கு நெஞ்சு வலி வரக்கூடாது. இதெல்லாம் பார்க்குற எங்களுக்கு தான் நெஞ்சு வலி வரும்.